இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கம்பம் கும்ளி உள்ள நடுவில் பிட்வீனில் உள்ள ஹைவேஸில் இந்த மாதிரி ஒரு பேர்ட்ஸ் நம்ம வந்து கையில் பிடிக்கலாம், பாம்பெல்லாம் நம்ம பிடிக்கலாம் அந்த மாதிரி. அப்புறம் திராட்சை தோட்டம்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே தான் ஒரு விசிட் போயிருந்தோம். இந்த பாருங்கள் தான் திராட்சை தோட்டம். இந்த பேர்ட்ஸு வந்து நம்ம வாங்குறதுக்கு இப்போ ஒரு அடல்ட்டுக்கு வந்து 50. இந்த மாதிரிலாம் நம்ம அதுக்கு நம்ம உள்ளே போகும்போதே அது சாப்பிட்றதுக்கான தானியம் கொடுத்துருவாங்க. பேர்ட்ஸு அது பெரிய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அதுவும் வந்து நம்ம கேட்டுட்டு தான் வைப்பாங்க. இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி 2 தான் இருந்துச்சு, புறா அண்டு ஸ்னேக் சைடு நான் போகவே இல்லை, தெரியலை. நான் பேபி அழுகவும் கீழே போயிட்டேன். ஸோ தெரிஞ்சிருந்தால் அதே நான் காமிச்சிருப்பேன், எனக்கு தெரில. எங்கள் அக்காவே ரொம்ப பயப்படுவாள். பட் அவளே வந்து பேர்ட்ஸ் எல்லாம் கையில் வைக்கவும் சரி ஓகே நம்மளாலே முடியும்னு நானும் அதுக்கப்புறம் வாங்கிட்டேன். பாருங்கள், முடிய பிடிச்சி செம ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திராட்சை தோட்டம் நல்லா பெருசாக இருந்துச்சு. காயாகவும் இருக்கிற இடமும் இருந்துச்சு, அப்போ நல்லா பழுத்து இருந்துச்சு. டைரெக்டாகவும் நிறையா விற்றுருந்தாங்க. லிப் பாமு அந்த மாதிரிலாம் கூட அங்கேவே மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணி சேல்ஸ் பண்ணாங்க. நிறையா கேரளா கேர்ள்ஸ், அவங்க கேரளா அந்த சைட்லேருந்து தான் வந்து விசிட்டுக்கு வந்திருந்தாங்க. இது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ். யாராவது இந்த சைடு போனீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஒன்ஸ் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். அங்கே உள்ள அப்புறம் வெளியே நிறையா ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. ட்ரெஸ் கடை, நிறையா சாப்பிட்றது எல்லாமே போட்டிருந்தாங்க. எல்லாமே ஒர்த்தாக தான் இருந்துச்சு, கம்மியான ரேட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை போடணுன்னு தோணுச்சு, ஸோ அதுக்காக போட்டேன். பாருங்கள், அப்படியே கீழேருந்து ஒரு தடவை எடுத்து எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட் டைம், அந்த மாதிரி பார்த்ததும் இல்லை. இதெல்லாமே ஃப்ரீ தான். தேங்க்யூ. அப்புறம் இது நான் பேர்ட்ஸை நான் வச்சுருக்கப்ப எடுத்தது, ஆக்சுவலி ஷார்ட்ஸுக்காக எடுத்தது. ஸோ அதையும் இதில் வந்து கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், அப்படியே அவள் தான் ஃபோட்டோவாக எடுத்தாச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, காதுகிட்ட வந்து கத்திக்கிட்டே இருந்தவங்க தான். ஸோ பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.